இன்றைக்கி ஹெட்ஃபோன்ஸ் எல்லார் காதுலேயும் ஒரு சேஃப்டி மிஷின் மாதிரி இருக்குல்ல. ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்கள ஆரம்பித்து ஐடி கம்பெனியில் கால் பேசுகிறவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுறான். ஹெட்ஃபோன்ஸ் பாட்டு கேட்குறதுக்கு மட்டும் இல்லைல்ல, தப்பான விஷயத்தையும் நம்மளை சுற்றி நடக்கிற நெகட்டிவிட்டிஸையும் கேட்காம இருக்கிறதுக்கு தான். அப்படி டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனில் நான் கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்டுட்டேன். ஸோ அதனால் என்னாச்சு, அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், அதை தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஹலோ அம்மா, எப்படிம்மா இருக்க? துபாய் லைஃப்லாம் எப்படி இருக்கு? சரிம்மா சரிம்மா. அம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, கொஞ்சம் இமிடியேட்டாக அனுப்பிச்சி விடுங்களேன். அம்மா, அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறேன்ல. நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டம்மா. அம்மா, தயவுசெய்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறதா பேசாதீங்க. நான் தோணும் போது நானே சொல்கிறேன், சரிங்களா? சரி, கொஞ்சம் இமிடியேட்டாக அனுப்பிச்சி விடுங்க. பாய். ஹலோ அங்கிள், எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி கூப்பிட்றேன். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அங்கிள், பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுக்கங்க அங்கிள். நீங்களே புரிஞ்சுக்கலாம் எப்படி? ஓகே. ஹலோ அண்ணா, அந்த வீட்டு பக்கத்தில் சுவிட்ச் போர்டு ஒன்று இருக்கும் பாருங்களேன், அது மேலே வச்சுட்டு போயிடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். இல்லை வேணாம், நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துட்டு போயிடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. பீச்சுக்கு வரதே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் தான். அவ்வளோ ஃபோன் கால், அம்மா ஒரு பக்கம், அமேசான் டெலிவரி ஒரு பக்கம், இந்த அங்கிள் ஒரு பக்கம். சே, சாவடிக்கிறாங்களே. அம்மா கூதி, எந்த புண்டாமாவை இந்த மாதிரி பண்ணி வச்சான்னு தெரியலையே. ஏய், என்னடா நடக்குதுங்க? நான் பார்த்தது உண்மையா? என்னடா சொல்ற? சரி நீ போன வை. மாமா, ஒரு முக்கியமான விஷயம் மாமா, ஒரு பிரச்சனை. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து மாமா, நானும் பசங்களாம் சேர்ந்து பரளிக்காடு வரையும் போயிருந்தோம். அங்கே ஒரு பொண்ணு எல்லோரும் சேர்ந்து, அதான் மாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாமா, நீ தான் மாமா எதாவது பண்ணணும். உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி எதாவது பண்ணு மாமா. மாமா, என்னெல்லாம் ஜெயிலெலாம் போய் உட்கார முடியாது மாமா. நீ இருக்கின்ற தைரியத்தில் தான் உனக்கு நான் கால் பண்ணேன். உன்னால் முடியாதுன்னா சொல்லிவிடு, நான் வேறு மாதிரி பார்த்துக்கிறேன். எல்லாம் சேஃபாக தான் மாமா இருக்கும். சரி மாமா, பசங்களாம் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி சரி மாமா, ஓகே.
இன்றைக்கி நீ சிரிக்கலாம், இன்றைக்கி நீ தப்பிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சே தீருவேன்.